வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பார்க்க போகிறது ஆர்சிஎஸ் கேஸ் டைப் வந்து ஆர்சிஎஸ். அதுக்கு பேர் ரெஃபர்டு சார்ஜ் ஷீட்னு சொல்லுவாங்க. ரெஃபர்டு சார்ஜ் ஷீட்டுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வழக்கில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. அதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஐஓங்கிறவர் வந்து சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணுவார். சார்ஜ் ஷீட் வந்து இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் இப்போ பிஎன்எஸ்எஸ் பிரகாரம் வந்து அவர் வந்து தயார் பண்ணுவார். அது தயார் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா, சரியான விட்னஸ்ஸு, சரியான சாட்சிகள் வந்து அவங்களால சரியாக கலெக்ட் பண்ண முடியாது. ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், எந்த ஒரு விட்னஸாக இருக்கலாம், எந்த ஒரு எவிடன்ஸாக இருக்கலாம், அவங்களால சரியாக வந்து அந்த சார்ஜ் ஷீட்டை முழுமையாக ஃபுல்ஃபில் பண்ணி தயார் பண்ண முடியாத சூழ்நிலையில் அந்த வழக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து கோர்ட்லேயும் கேட்பாங்க, என்ன முடியாமல் இருக்கீங்க, என்ன சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணாமல் இருக்கீங்கன்னு. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை தான் கலெக்ட் பண்ண முடியும். முடியாத வழக்குகளை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, நீதிமன்றத்திலே ஒப்படைச்சிருவாங்க. ஐயா, எங்களால் தேட முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டோம், இதுதான், இதுக்கு மேலே வந்து கோர்ட் நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிங்க, நீங்கள் கோர்ட் எடுக்கிற நடவடிக்கைக்கு நாங்கள் கட்டுப்படுறோம்னு சொல்லி அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு ரெஃபர்டு சார்ஜ் ஷீட்னு சொல்லி ஃபைல் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் தான் ஆர்சிஎஸ். அதுக்கு பேர் அது ஒரு ஒன் ஆஃப் த கேஸ் டைப்பாக தான் இருக்குது, ஆர்சிஎஸ் கேஸ் டைப். ஆமாம், நிறையா ஜெயம் கோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் ஆர்சிஎஸ் பெண்டிங்னு சொல்லி அந்த கேஸ் டைப் நிறையா ஒட்டியிருப்பாங்க. பார்க்கலாம் நீங்கள். நன்றி, வணக்கம்.